நடந்தாள். மூங்கில் காட்டில் ஒரு காலம் கசிந்து விட மூச்சு வாங்கி உறைந்தாள். நெஞ்சின் ஓசை ஒடுங்கி விட்டாள். நிழலை கண்டு நடுங்கி விட்டாள். கண்ணு தேடி வந்த மகள் தன்னை தொலைத்து மயங்கி விட்டாள். தான் இருக்கின்ற இடத்தில் காணவில்லை. எங்கே எங்கே சொல் சொல். கண்ணெண்டும் கந்தி அடிக்க கண்ணாவா கண்டு பிடிக்க. ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ணெண்டும் கந்தி அடிக்க கண்ணாவா கண்டு பிடிக்க. பாப்பா பிறக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறதுனால அந்த எக்ஸைட்மெண்ட்டே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வளர வளர பார்த்திங்கன்னா குறும்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சொல் பேச்சு கேட்கறது இல்லை. அவங்க அப்பா மாதிரியே யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு ரொம்ப ரக்குடான கேளு. கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அக்கா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என் கூட சண்டை போட்டு அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணும். இது என்னன்னா அவள் ரொம்ப பொசசிவ், நல்லா ரொம்ப பாசமாக இருப்பா. யாரையும் விட்டு தர மாட்டா. அவள் கூட க்ளோஸாக இருந்துட்டோம்னா அவங்கள விட்டே தர மாட்டா. ரொம்ப பாசமாக இருப்பா. அவள் இப்போ அவள் ரொம்பவே பொசசிவ். அவ்வளோதான் அவளை பற்றி சொல்லணும்னா. எனக்கு அக்கா நீ சண்டை போடாமல் இருந்தால் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும். சம்ருதி விட லக்ஷன்யா தான் நல்ல பிள்ளை. அக்கா பிடிக்கவே பிடிக்காது. அக்கா சண்டை போட்டுட்டே இருக்கும். இந்த பாசம் நிறைய இருக்குதா. ஆனால்